ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சர்வ வல்லவர் என்ற இந்த தியான செய்தி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். சர்வ வல்லவர் பாகம் 9. தலைப்பு: சர்வ வல்லவரால் மீண்டும் இனிமை. வாசிக்க வேண்டிய வேத பகுதி ரூத் 1ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வரை. அவள் தன்னோடே கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நகோமி குடும்பம் யூதேயாவிலே பஞ்சம் வந்த பொழுது அவர்கள் மோவாப் தேசத்திற்கு பிழைப்பிற்காக கடந்து சென்றார்கள். அப்படி அவள் போகும்போது அவளுடைய புருஷன் 2 மகன்கள் உடன் சென்றனர். அங்கே போய் 2 மகன்களுக்கும் விவாகம் ஆயிற்று. ஆனால் திடீரென்று நகோமியின் புருஷனும் 2 மகன்களும் மரித்து விட்டனர். மிகப்பெரிய வேதனை அவளுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது அவள் மன துயரத்தோடு இருக்கையில் யூதேயா தேசத்திலே பெத்லகேமிலே ஆகாரம் உண்டு என்பதை கேள்விப்பட்டு அவள் தனது சொந்த ஊருக்கு வர நினைத்து தீர்மானித்தாள். அப்பொழுது தன் 2 இளம் மருமக்களை பார்த்து, நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று அவர்களை அனுப்பிவிட்டாள். அப்பொழுது ஓர்பாள் மாமியை முத்தமிட்டு போனாள். ஆனால் ரூத்தோ, நான் போக மாட்டேன், உம்மோடு கூட வருகிறேன் என உறுதியாக இருந்தாள். அவ்விதம் 2 பேரும் மறுபடியும் பெத்லகேமுக்கு நடந்து வருகின்றனர். வரும்போது ஊராரெல்லாம் நகோமியா இது என்று அவளை பார்த்து கேட்கும்போது அவள் சொல்லுகிறாள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாதிருங்கள், என்னை மாறாள் என்று அழைக்க வேண்டும். ஏனென்றால் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என நகோமி கூறுகிறார். நகோமி என்றால் பிளசன்ட் ஒன், இனிமையான ஒன்று என்று அர்த்தம். மாறாள் என்றால் கசப்பு என்று அர்த்தம். இனிமையாய் இருந்த அவளது வாழ்வு கசப்பாக மாறி கசப்போடு திரும்பி வருகிறாள். அவள் மோவாப் தேசத்திற்கு போகும்போது அவளுடைய வாழ்வு இனிமையாக இருந்தது. ஆனால் மோவாபிலிருந்து திரும்பி வரும்போதோ மனவேதனையோடு அவள் திரும்பி வந்தாள். பிரியமானவர்களே, பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு. அது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் இருக்கின்ற இடம். அது இயேசு கிறிஸ்து அங்கேதான் பிறந்தார். ஆகவே அதை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. இந்த அப்பத்தின் வீட்டை விட்டு அவள் மோவாப் என்கிற அந்நிய தேசத்திற்கு அவள் உலக நன்மைக்காக அவள் கடந்து சென்று விட்டாள். தேவன் தெரிந்து கொண்ட, தேவன் அவளுக்கு கொடுத்த ஸ்தானத்தில் இருந்து உலக நன்மைக்காக அவள் கடந்து சென்றாள். அங்கே போய் அவளுக்கு மிகுந்த வேதனை, மிகுந்த துக்கம். ஆனால் அவள் மறுபடியும் தன்னை தேவன் வைத்த இடத்திற்கு அவள் திரும்பி வந்தாள். வரும்போது அவளோடு ரூத்தும் வந்தாள். ஆனால் சர்வ வல்லவருடைய கசப்பை ஏற்றுக்கொண்டு அவள் மறுபடியும் தனது ஸ்தானத்தில் தேவனுடைய சமூகத்தில் அவள் திரும்பி வந்தபோது ஆண்டவர் அவளுடைய கசப்பை மறுபடியும் மாற்றினார். அதை நாம் வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். குறிப்பாக இந்த ரூத்துக்கு போவாஸ்க்கும் விவாகம் ஆயிற்று. அதனுடைய விளைவாக அவள் ஓபேத் என்கிறதான ஒரு மனிதனை பெற்றாள். அந்த ஓபேத் தான் தாவீது ராஜாவுடைய தகப்பனுடைய தகப்பன், தாவீதினுடைய தாத்தா ஆகும். அதை ரூத் 4ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரை உள்ள அந்த வம்ச வரலாறு பட்டியலிலே நாம் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, ரூத்துக்கு குழந்தை பிறந்தபோது நகோமியும் அதிலே மகிழ்ந்து அந்த குழந்தையை வளர்க்கிற தாயானாள் என்று எழுதியிருக்கிறது. நாம் ரூத் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 16 முதல் 22 வரை நகோமியின் கசப்பை குறித்து பார்க்கிறோம். ஆனால் நகோமி மறுபடியும் பெத்லகேமுக்கு திரும்பி வந்த பொழுது அதே ரூத் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 22 வரைக்கும் நகோமியினுடைய அந்த கசப்பு மறுபடியும் இனிமையானதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே,
நமது வாழ்வில் சில வேளை நாம் உலக நன்மைகளுக்காக, உலக இன்பங்களுக்காக தேவனை விட்டு, தேவனுடைய வசனத்தை விட்டு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களை விட்டு நாம் விலகி சென்றிருக்கலாம். அதனால் நமது வாழ்வில் ஏராளம் கசப்பும் வேதனைகளும் இழப்புகளும் நமக்கு வந்திருக்கலாம். ஆனால் மறுபடியும் நாம் ஆண்டவர் அண்டை திரும்புவோமானால் தேவன் நமது கசப்பை மாற்றி மறுபடியும் நமது வாழ்வை இனிமையாக்க வல்லவராக இருக்கிறார். அதைத்தான் இந்த நகோமியினுடைய சம்பவம் நமக்கு சொல்லுகிறது. காரணம், நாம் நம்புகிற தேவன், நாம் விசுவாசித்திருக்கிறவர் சர்வ வல்லவர். எந்த கசப்பையும் அவர் இனிமையாக மாற்றுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் அவருடைய வனாந்தர பயணத்திலே கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றி தந்தார். இதே போன்ற ஒரு சம்பவம் இளையகுமாரனுடைய சம்பவத்திலே நாம் பார்க்கிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் இளையகுமாரன் மூத்த குமாரன் பற்றிய ஓமை அங்கே இருக்கிறது. அதில் இளையகுமாரன் தகப்பன் வீட்டிலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு கை நிறைய பணத்தோடு, பொருளோடு, ஆஸ்தியோடு அவன் சென்றான் உலக இன்பங்களுக்காக. ஆனால் அங்கே போய் வெறுமையாகி குறைவுபட்டு கடைசியில் புசிக்க ஆகாரம் கூட இன்றி வேதனையோடு மறுபடியும் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்தான். தகப்பன் அவனை வெறுக்காமல், தகப்பன் அவனை கடிந்து கொள்ளாமல், கசந்து விடாமல் திரும்பி வந்த தன் மகனை அவன் அன்போடு ஏற்றுக்கொண்டு மகனுக்கு மறுபடியும் அந்த மேன்மையை கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்தினான். தகப்பன் அவனை வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளவில்லை, மகனாகவே ஏற்று அவனுக்குரிய எல்லா கனத்தையும் மேன்மையும் இனிமையையும் கொடுத்து அவனுக்காக விருந்தை ஆயத்தம் பண்ணினான். இப்படித்தான் நம்முடைய தேவனும் இருக்கிறார். இதை கேட்கின்ற அருமையான சகோதரரே, சகோதரியே, பெரியவர்களே, நீங்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி அல்லது தேவனுடைய வசனத்தை விட்டு விலகி அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தேவ மனிதர்களின் ஐக்கியத்தை விட்டு விலகி நீங்கள் உலக இன்பங்களுக்காக, உலக நன்மைகளுக்காக வழி விலகி போய் பல இன்னல்களுக்குள் நீங்கள் தத்தளித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் போதே நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலே, சர்வ வல்லவரிடத்திலே நீங்கள் திரும்பினால் உங்கள் வாழ்வை அவர் மறுபடியும் இனிமையாக்குவார். நீங்கள் எங்கிருந்து வழி விலகி சென்றீர்களோ மீண்டும் சரியான பாதைக்கு வாருங்கள். ஆண்டவர் நம்மை அடிக்கிறவர் அல்ல, அவர் நம்மை ஏற்று நம்மை சீர் செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் அண்டை திரும்புவோம். நம்முடைய கசப்பு இனிமையாக மாறும், நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அவ்விதமாய் நம்முடைய துக்கங்களை, வேதனைகளை மாற்றி நம்மை சந்தோஷப்படுத்துவாராக. சஞ்சலம் நீங்க சந்தோஷம் பெறுவோமாக. சர்வ வல்லவரால் அவ்விதம் ஆவதாக. ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, கிருபையுள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கசப்பை மதுரமாய் மாற்றுகிறவர் என்பதை நாங்கள் இன்று சிந்தித்தோம். நகோமி அவள் வழி விலகி சென்றபோது அவளுக்கு மிகுந்த கசப்பு வந்தது. ஆனால் மீண்டும் அவள் தேவனிடத்தில் திரும்பின பொழுது அவள் வாழ்வு மீண்டும் இனிமையானது, மதுரமானது என்பதை சிந்தித்தோம். இன்றும் கர்த்தாவே, யாருடைய வாழ்வில் கசப்பும் வேதனையும் உண்டாயிருக்கிறதோ கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பார்த்து அவருடைய எல்லா விதமான துன்பங்கள், துயரங்கள் யாவையும் இன்பமாய் மாற்றுவீராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே. அவ்விதமாய் துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உம்மிடத்தில் திரும்ப, உம்முடைய வசனத்தில் திரும்ப, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தில் திரும்ப, அதனால் வரும் எல்லாவித ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள தேவன் தங்களுக்கு நிர்ணயித்த ஸ்தானத்திலே அவர்கள் வந்து நின்று கனி கொடுக்கிறவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் திகழ கர்த்தர் உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது வல்ல கரத்தில் தருகிறோம். அவ்விதமாய் தத்தளிக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் உதவி செய்வீராக. அவர்களை சரியான இடத்தில் கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவீராக. அவர்கள் வாழ்வை இனிமையாக்குவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.